யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. சீதா, என்னை தேடி நீ இவ்வளவு தூரம்? காரணமாகத்தான் வந்திருக்கிறேன் டாக்டர். உள்ளே வா சீதா. உட்கார நேரமில்லை. உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் சீதா. என்னுடைய போட்டோ உங்களிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். வேண்டாம் சீதா, தயவு செய்து அதை மட்டும் கேட்காதே. நீ இருக்க வேண்டிய இடத்தில் உன் நிழல்தான் இருக்கிறது. அதையும் பறித்துக் கொள்ள நினைக்காது சீதா. டாக்டர், பழைய உறவின் எந்த சின்னமும் உங்களிடம் இருக்க வேண்டாம். நான் இன்னொருவர் மனைவி. நீங்கள் என்னை அடியோடு மறந்துவிட வேண்டும். என் நினைவு கூட உங்கள் நெஞ்சத்தில் இருக்கக்கூடாது டாக்டர். வேண்டாம், இது உன் தவறில்லை. கருவி போல ஆசைகளையும் கடந்த கால நிகழ்ச்சிகளையும் என் இதயத்தில் தேக்கி வைத்து துடித்துக் கொண்டிருக்கிறேனே, அதுதான் என் தவறு. நடந்ததை மறந்து விடுங்கள் டாக்டர். முயன்றேன் சீதா, முடியவில்லை. சந்திப்பும் பிரிவும் வாழ்க்கையில் சகஜம். அதை நினைத்து சஞ்சலப்படுவதால் என்ன பலன் சொல்லுங்கள். இறக்கி அடைந்த என் உள்ளத்திற்கு உன் வேதாந்தம் ஆறுதல் அளிக்காது சீதா. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை மறந்து விடுங்கள் டாக்டர். உன்னை போல் என் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ள என்னால் முடியவில்லையே சீதா. ஒரு பண்புள்ள மனைவியாக வாழ்வதை நான் என் கடமையாக்கிக் கொண்டேன் டாக்டர். நெஞ்சம் என்பது ஒரு புனிதமான ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும். ஒரு பெண்ணிற்கு கணவன் தான் தெய்வம் என்பதை உணர்ந்தவள் நான், மறந்தவள் அல்ல. ஆகவே என் இதய கோவிலில் தெய்வமாக வீற்றிருக்க என் கணவருக்குத்தான் உரிமை உண்டே தவிர வேறு யாருக்கும் அங்கிடமில்லை. நீங்கள் பண்புள்ளவராக இருந்தால், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று உயர்ந்த உள்ளமுடையவராக இருந்தால், என்னுடைய போட்டோவை நீங்கள் வைத்திருப்பது தவறு. அதை நான் வெறுக்கிறேன். நல்லவர் ஒருவர் எங்க டாக்டராக இருப்பார் என்று எதிர்பார்த்தேன். போட்டோ அமைதியற்ற எனக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரே ஒரு நினைவு சீட்டு.
இன்று இதையும் இழந்து விட்டேன். சுத்திதான சீதா? உனக்கு வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். என்னங்க ஆஸ்பத்திரியில கூட விளையாட்டு? சீதா, மனமொத்த தம்பதிகளுக்கு ஆஸ்பத்திரியும் வீடும் ஒண்ணுதான். ப்ளீஸ். எம்மாடி, இங்க நவநீதான ஒரு பொண்ணு இருந்தது, அது எங்க போயிருக்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். டீ குடிக்க போயிருக்குதா? ரூம் நோயாளிக்காக ஆபரேஷன் தியேட்டர்ல சின்ன டாக்டர் காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் எடுத்துட்டு போயே. உண்மையா செய்யறதா? நமக்குள்ள இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. சீக்கிரமா போயிட்டு வந்தோம். யா, நோயாளிக்கு மயக்க மருந்தாவது குடிச்சாயா? என்ன சும்மா போறான்? சுத்த சோம்பேறி பசங்களா இருக்காங்க. ஆடா பாவிங்களா, ஆபரேஷனுக்கு போற பேஷண்ட் அம்போன விரண்டாலே விட்டு போட்டானுங்களே. சுத்த பொறுப்பு இல்லாத பசங்க. இந்த ஆஸ்பத்திரியில நான் ஒருத்தர் இல்லைன்னா ஒரே ரகடாதான். 7 நம்பர் என்ன கணம் கணக்குறாங்க. பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்க நீ பாட்டுக்கு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறீங்க. ஐ எம் சாரி டாக்டர், இது வந்து சதாசிவம் செய்ய வேண்டிய டியூட்டி. என் தலையில கட்டிட்டான். இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்ஜெக்ஷன் தானே ஓஎஸ். நான் என்னையா கண்டத்துல வந்து படுக்கிறேன். டாக்டர், இன்ஜெக்ஷன் இப்பவே கொடுக்கணுமா? ஏன் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க சொல்றியா? தட்ஸ் பெட்டர். தனியா என்ன கேட்டாங்க சார்? ஒண்ணு இல்ல சார், சதாசிவம் வந்து ஸ்ட்ரெச்சர் ஆளு என்ன விளையாடுற? இதுவா 7 நம்பர் பேஷண்ட்? இல்ல சார், இது 7 நம்பர் பேஷண்ட் இல்ல சார், இது 4 நம்பர் விருந்தாளி. யூ நோ தட் நவநீதம். நீ எப்படி பண்ண வந்தா? ஆமா, நான் நேற்று ராத்திரி 3வது ஆட்டம் பயாஸ்கோப் பார்த்தேன். ஏசா தூக்கம் வந்துச்சு. இங்க பெஞ்சு கிடந்துச்சு, நான் இங்க வந்து படுத்துச்சு. நீ இங்க வந்து படுத்துச்சு. இந்த முட்டாள் ஒண்ணு ஆபரேஷன் பண்றதுக்கு கொண்டு வந்துட்டான். நல்ல கால மயக்க மருந்தோட விட்டாங்க. வயிற்று அறுத்துருப்பாங்களே பாவி. பீட்டர், நீ வர வர பொறுப்பு எல்லாம் நடந்துக்கிற. சரி, இந்த ஆளை கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வை. மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். 1/2 மணி நேரத்துல சரியா போயிடும். மயக்க மருந்தா? எனக்கா? இது தெரிஞ்சிருந்தா பட்டணத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு. யாரும் சேர்ந்து எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்களே. சீக்கிரம் வாங்க டாக்டர். அவருக்கு திடீர்னு மாறுதல் ஏற்பட்டு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எப்போது வரதில்லை, ஆனா இவ்வளவு சீரியஸ் அவர் எப்பவுமே அவதிப்பட்டதில்லை. டாக்டர், இப்படி திடீர்னு மாறுதல் ஏற்படுத்த ரொம்ப அபாயமா டாக்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். என்னால வலி தாங்க முடியல டாக்டர். கவலைப்படாதீங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்தா எல்லாம் சரியா போகும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே டாக்டர். தூக்கம் வரதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க. பயப்பட வேண்டாம். இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு மார்வலி வந்து சகஜம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் பிறகு வரேன். சீதா, கொஞ்ச நேரம் தூங்குங்க. ராத்திரி நேரத்துல வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிச்சுங்க டாக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, உள்ள வாங்க. உட்கார். டாக்டர், என்கிட்ட ஒரு உண்மையை நீங்க மறைக்காம சொல்லணும். இது வரைக்கும் நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, என் மனசு துன்பப்படக்கூடாதுன்னு நீங்க பொய் சொல்லி இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு ஆபரேஷன் நடந்தா நான் பிழைப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் கோழை இல்ல டாக்டர். உங்க மனசுக்கு தெரிஞ்ச உண்மையை தைரியமா சொல்லுங்க. நீங்க பிழைப்பீங்கிற நம்பிக்கை
எனக்கு நிறைய இருக்க வேணும். நம்பிக்கை நிறைய இருக்கலாம், ஆனா என் நிலைமை அபாயகரமானது தானே. நான் சாகிறத பத்தி கவலைப்படல. நான் வாழ்ந்து சாதிக்க போறது ஒண்ணு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்தவித குறையும் ஏற்பட்டதில்லை. செல்வத்துல பிறந்த, சிறப்பா வளர்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த, அழகும் பண்பும் உள்ள பெண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வர அந்த உத்தமி என் மனசு கோணாமத்தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் நீங்க அப்படித்தான் வாழ போறீங்க. டாக்டர், இதுவரைக்கும் நான் சொன்னது உண்மை, நீங்க சொல்றது ஜோசியம். உங்க நினைப்புக்கு மாறா நான் இறந்து போறதா வச்சுக்கிறேன். அப்படி நடந்தால் டாக்டர், நான் சாகும்போது என் மனசுல குறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குறையை உங்களால போக்க முடியுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். என் மனைவி ஒரு இளம் பெண், மனித உள்ளம் படைச்ச யாரும் அவ அமங்கலியா வாழ்வதை விரும்ப மாட்டாங்க இல்லையா? அந்த துர்பாக்கியம் அவங்களுக்கு நேராது வேணும். டாக்டர், நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். சத்தியமா? உங்களை உயிருக்கெல்லாம் நேசிக்கிற நண்பன் கேட்கிறேன், தயங்காதீங்க டாக்டர். சொல்லுங்க வேணும். நான் இறந்துட்டா கூட மறுபடியும் அவளை சுமங்கலியாக்க வேண்டியது உங்க கடமை. அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. முடியுமா முடியாதா டாக்டர்? உங்க மனைவி சம்மதிச்சா நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கிறேன். முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ.
முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ பலமான சிந்தனையில் ஆழ்ந்துட்டீங்க. ஒண்ணுமில்ல சீதா, அந்த குழந்தை உமாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாங்க, இவ்வளவு அழகும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து இருக்கிற குழந்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் கண் திருஷ்டி அதுக்கு பட்டடும் போல இருக்கு. அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஆபரேஷன் ஆமே டாக்டர் சொன்னார் சீதா. அந்த குழந்தைனுடைய தாயை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனை இருக்குங்க. அவளுக்குன்னு இருக்கிறது அந்த குழந்தை ஒண்ணுதான். சின்ன வயசுலயே அவ கணவன் எழுந்துட்டான். ஓ, விதவையா? ஆமாங்க, அந்த கோலத்துல அவளை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீதா, என்னங்க இளம வயசுல விதவை ஆகிறது ரொம்ப கொடுமை இல்ல? ஏன் சீதா, எனக்கு ஏதாவது விபரீதம் நடந்துட்டா உங்க கால வேண்டு கேட்க விளையாட்டா கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க. எப்பவுமே நல்லது கெட்டது ரெண்டையும் சிந்திச்சு பார்க்கணும் சீதா. வேண்டாங்க, கெட்டது சிந்திச்சு பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு இல்ல சீதா, அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டா? ஏற்படாதுங்க, ஏற்படக்கூடாது. பயங்கரமான கற்பனைகள் தயவு செய்து வேண்டாம். உண்மையை நீ எப்படி சகிச்சுக்க முடியும்? நான் பூஜிக்கிற தெய்வம் உண்மையா இருந்தா நீங்க நினைக்கிற உண்மையும் பொய்யா? சீதா, நானும் சாக விரும்பல. எனக்கு மட்டும் சாகணும்னு ஆசையா இல்லை. உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு பாசம், உன் எதிர்காலத்தை பத்தி நான் நினைக்கிறேன். நீ அமங்கலியா இருந்து அல்லல் படக்கூடாதேன்னு என் நெஞ்சு துடிக்குது. கணவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுதான் பெண்களுடைய பண்பு. நீதானே சொல்லுது, நான் இறந்தாலும் நீ 2வது கல்யாணம் செய்துவிட்டு சுமங்கலியா வாழ. அம்மா வாங்கம்மா. வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. நாளைக்கு மறுபடியும் வருவீங்க? வருவேன். எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. நீங்க என் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு என்னால முடிஞ்ச எதையும் செய்ய தயாரா இருக்கம்மா. ஒண்ணுமில்லை, நாளை காலையில நீங்க வரும்போது எனக்கு நிறைய பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு வரணும். இந்தாங்க பணம். பூவும் மஞ்சளுமா? ஆமா, எனக்கு தெரியாது, நிறைய தேவை. மறந்துடாதீங்கம்மா. உள்ள வாங்கம்மா. இந்தாங்கம்மா பூவும் மஞ்சளும். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நேத்து நீங்க திடீர்னு வந்து என்ன பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு வர சொன்ன உடனே உங்க வேதனைக்கு காரணம் தெரியாம நான் குழப்பம் அடைஞ்சிட்டேம்மா. அம்மா, இன்னும் 8 நாள் என் கணவருக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அவர் பிழைக்கிறதே கஷ்டம் டாக்டர் சொல்றாங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பூவும் மஞ்சளும் உங்களுக்கு சாஸ்வதமா நிலைக்கும். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டாரம்மா. நான் அவரை தம்மா பூரணமா நம்பியிருக்கேன். தைரியமா இருங்கம்மா, நான் வரேன். ஏன் டாக்டர், நாளைக்கு குழந்தைக்கு ஆபரேஷன் நடந்தா ஒன்னும் ஆபத்து இல்லையே? இது சாதாரண ஆபரேஷன், பயப்பட வேண்டியதில்லை. இத பாருங்க, இன்னைக்கு குழந்தை ஜாஸ்தி அழியாம நிறைய ஓய்வு எடுத்துக்கணும். நீங்க எப்பவும் கூட இருக்கிறது. நான் வரட்டுமா? சரிங்க, நான் வரேன் பாப்பா. சீரியோ சீரியோ. அம்மா, எப்பவும் என்னோட நானே இருப்பேன். ஆமாண்டா கண்ணு, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். அம்மா வாங்கம்மா. அக்கா, எனக்கு நாளைக்கு ஆபரேஷன் டாக்டர் மாமா சொன்னாரு. இந்த தங்கம் இது எதுக்குக்கா? இதை வச்சுக்கிட்டா உடம்பு குணமா? ஒண்ணும் தாயே. எதுக்குமா? தாயே, தாத்தாக்கு, அக்காக்கு எல்லாருக்கும் தர போறேன். இல்ல அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா எனக்குதான் மனசு சரியில்லைம்மா. நீங்க அப்படி இருக்க கூடாதுங்க, தைரியமா இருக்கு. அக்கா அக்கா, இந்தாயே குங்குமம்மா. வச்சுக்கிட்டா உடம்பு சரியாகும் சீதாக்கா சொன்னாங்க. கண்ணு போயிட்டு வரேன்க்கா. தாத்தா தாத்தா, நெத்தி காட்டுங்களே. ஏம்மா? இது வச்சுக்கிட்டா உடம்பு குணமாகும். அப்போ நீயே வச்சு. அம்மா,
இப்படி எல்லாம் நீ அலையக்கூடாது தெரியுமா? அம்மா கூப்பிடாங்க, போய் படுத்து தூங்குமா. ஏமா அவ இங்கேதான் இருக்கட்டுமே. இல்ல தாத்தா, எனக்கு நாளைக்கு ஆபரேஷன், நான் வரேன். பாவம், சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டிருக்க வேண்டாம். இந்த குழந்தை பிழைக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லைங்க ஐயா. அந்த குழந்தை பிழைக்கலன்னா அப்படியெல்லாம் ஏமா நினைக்கணும்? நல்லதையே நினைப்போமே. ஐயா, என் மனசுல ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு. அதை கடவுள் நிறைவேற்றிட்டா என் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அது என்னமா அப்படிப்பட்ட எண்ணம்? அது மத்தவங்களுக்கு அர்த்தமற்றதா இருக்கலாம், ஆனா அதுவே என் எதிர்காலத்துக்கு ஏற்படக்கூடிய முடிவுன்னு என் மனசாட்சி நினைக்குது. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயா, இந்த குழந்தை பிழைச்சாதான் என் கணவரும் பிழைப்பாரு. இந்த ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சாதான் என் கணவரையும் கடவுள் காப்பாத்துவாருன்னு என் மனசுக்கு தோணுது. இது வெறும் குருட்டு நம்பிக்கைம்மா. எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா அந்த நம்பிக்கை தான் என் மனசுல இப்ப உறுதியா நிலைச்சிருக்கு. அது என்னால மாத்த முடியலைங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் துணை செய்வாரம்மா. நான் வரேங்க. நல்லது. குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே நர்ஸ், சரியா 8 மணிக்கு குழந்தை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போகணும். எஸ் டாக்டர். நாகேஷ், கரெக்டா 8 மணிக்கு நாம ஆபரேஷன் ஆரம்பிச்சணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. ஓகே டாக்டர். ஏன்பா, இந்த ஆபரேஷன் எப்பப்பா முடியும்? இன்னும் அரை மணி நேரத்துல முடிஞ்சிருங்க. சீதா, இந்த ஆபரேஷன் எப்ப முடியுமா? சீக்கிரத்துல முடிஞ்சிடும் சொன்னாங்க. அந்த குழந்தையுடைய தாய் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்க. அவங்களுக்காகத்தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். அம்மா, காஃபி சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாமா? அப்படி சொல்லாதீங்கம்மா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல நீங்க. வேண்டாம் சீதா, எனக்காகவாவது சாப்பிடுங்கம்மா. டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சது. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. அம்மா, குழந்தை எப்போ பார்க்கலாம்? இன்னும் அரை மணி நேரத்துல பார்க்கலாம். சீதா. உமா, உமா. அம்மா, என் செல்வமே, கடவுள் தான் என் வயிற்றுல பாலை பார்த்தாரு. அம்மா, குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துங்கம்மா. நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். தயவு செய்து கொஞ்சம் வெளியே போறீங்களா? குழந்தை கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கணும். சரி வாம்மா. ஐயா, இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் கிருபையினாலே குழந்தையும் பிழைச்சது. இனிமே என் கணவரும் பிழைச்சிடுவார். டாக்டர், டாக்டர், குழந்தைக்கு பிக்ஸ் வந்தது, கொஞ்சம் சீக்கிரம் ஆகல. ஐயோ, குழந்தைக்கு வலிப்பு வந்துச்சாமே, ரொம்ப ஆபத்தாச்சே. டாக்டர், டாக்டர், குழந்தைக்கு பிக்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா டாக்டர். எஸ் டாக்டர்.
ஏன் டாக்டர், குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? தற்சமயம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. இப்ப மணி 5 ஆச்சு. இன்னும் 3 மணி நேரம் போனாதான், அதாவது 8 மணி தாண்டினதுக்கு அப்புறம் குழந்தை பிரிக்கிறத பத்தி நிச்சயமா சொல்ல முடியும். துள்ளி வரும் மான்குட்டி துயில் மடுத்து கிடக்கின்றார். பள்ளி கொள்ள வைத்தவனே பரம்பொருளே கண் திறவாய். வெள்ளத்தினுள்ளே விளையாடும் திருமகனை உள்ளத்தில் வைத்து உயிர் தருவான் பெம்மானே. ஆடாத மணிக்கரங்கள் ஆடுமாறு அருள் புரிவாய். அசையாத பொன்னுடலம் அசையுமாறு அருள் புரிவாய். பேசாத திருவாயும் பேசுமாறு அருள் புரிவாய். பெற்றாரை பெற்றெடுத்த பெம்மானே பரம்பொருளே. அதிர்ச்சியினால ஏற்பட்ட மயக்கம் இது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது வேணும். ஆனா தற்சமயம் ஒண்ணும் பயம் இல்லை. காலையில சரியா போயிடும்.
முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் தேயல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ தாழம் குடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ மாலை பொழுதல்லவோ கொண்டாடும் செண்டல்லவோ முத்தான முத்தல்லவோ சீதா, அம்மா சீதா, ஐயா, என் கடைசி ஆசையும் இன்றோடு கருகிவிட்டது. என் நம்பிக்கையும் சின்ன பின்னமாக சிதறிவிட்டது. சீதா. பழரசத்தை நானே பிடிச்சிக்கிறேன். பேசாம இருவனுங்க. உனக்கு உடம்பு சரியா இல்லாதப்போ நான் இது செஞ்சா என்ன தப்பு? குட் ஈவினிங். ஹலோ, வாங்க டாக்டர். ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்கம்மா? எனக்கு இப்போ உடம்புக்கு ஒண்ணு இல்லை டாக்டர். டாக்டர், இவளை நான் எப்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்? அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். அவங்களுக்கு இப்ப பூர்ண குணமாயிடுச்சு. இனிமே ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும். நாளைக்கே கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். வரட்டுமா? வரேம்மா. டாக்டர், என்ன சீதா, என்ன வேணும்? என்ன சீதா, உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன டாக்டர், இன்னும் சாகாம உயிரோடு இருக்கிறனே, மனசுக்கு தான் வேதனையா இருக்கு. இந்த விரக்தி மனப்பான்மை உனக்கு ஏற்படக்கூடாது சீதா. வாழ்க்கையில நம்பிக்கை குறையும் போது விரக்தி ஏற்படுறது சகஜம் தானே. சீதா, உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உன் பிரார்த்தனை பலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சீதா. டாக்டர், என் பிரார்த்தனை பலிக்க கூடியதா இருந்திருந்தா அந்த சின்னஞ்சிறு குழந்தை இறந்திருக்காது. அந்த குழந்தையினுடைய உயிரை நான் காப்பாத்த தவறிட்டேன் நீ நினைக்கிறியா? இல்லை டாக்டர், நான் யார் மேலேயும் பழி சுமத்தல. நான் விரும்புற எதுவுமே எனக்கு கிடைக்கிறதில்லை. அப்படி கிடைச்சாலும் அது நினைக்கிறதில்லை. எனக்கு ஏற்பட்ட சாபம் அது. அதுக்கு மத்தவங்க காரணமா இருக்க வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகையினாலதான் டாக்டர், இந்த இடத்தை விட்டு இன்னைக்கே என் கணவரை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட முடிவு செய்துட்டேன். கூடாது சீதா, உன் கணவருக்கு சிகிச்சை முடிகிற வரையில நீ இந்த இடத்தை விட்டு போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். மன்னிக்கணும் டாக்டர், என்னுடைய மாங்கல்ய பாக்கியத்தை உங்க ஆஸ்பத்திரியில எடுக்க நான் விரும்புறேன். சீதா, நான் உனக்கு துரோகம் செய்வேன் நீ நினைக்கிறியா? உங்க மன தூய்மை எனக்கு தெரியும். என் கணவரை காப்பாத்த நீங்க எதையும் செய்ய சித்தமா இருப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அந்த நல்ல அபிப்பிராயம் என் மனசுல சாஸ்வதமா இருக்கணும்னு என் கணவர் எந்த இடத்துல சாகக்கூடாது டாக்டர். அவர் சாக மாட்டார். அவரை நான் சாக விட மாட்டேன். யாருமே விதியை வென்றதா சரித்திரம் இல்லை. உங்க மேல எந்த களங்கமும் என் மனசுல ஏற்படக்கூடாது டாக்டர். நீங்க தான் என் கணவரை காப்பாத்த தவறிட்டீங்கன்னு நான் ஆயுசு பூரா நினைச்சு வேதனைப்படக்கூடாது. என்னுடைய உள்ளமும் சாதாரண மனித உள்ளம் தானே. காதல்ல நீங்க அடைஞ்ச ஏமாற்றம் தான் என்ன நீங்க வஞ்சம் தீர்த்துக்கிட்டீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைக்க நேர்ந்தேன் டாக்டர். அதுக்கு இடம் தர வேண்டான்னு தான் நான் துடிக்கிறேன். என் கணவருடைய வாழ்வு வேற எங்கேயாவது முடியட்டும். இங்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்ப இவருக்கே உங்க மகளை கல்யாணம் செய்து கொடுக்கறதாக தீர்மானம் பண்ணிட்டீங்க இல்ல? பின்ன இவனை விட்டாலும் இவன் சொத்தை விட மாட்டேனுங்க. டாக்டரியா, நீங்க தான் என் கல்யாணத்துக்கு நாள் பார்த்து கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நவனியத்தை எப்ப அழைச்சிட்டு போகணும்னு நீங்க தானே சொல்லணும். அதனாலதான் கேட்டேன். இத பாருங்க, ஏங்க அவங்களுக்கு இப்ப உடம்பு ஒண்ணுமே இல்லை. அவசியம் நவனியத்தை கூப்பிட்டு வந்துடுறேன். அவசரப்படாதீங்க. ஏன்? நான் சின்ன டாக்டர் கிட்ட சொல்லிருக்கேன். 21ஆம் தேதி உங்க மகளை நீங்க கூட்டிட்டு போன. சரிங்க. அப்போ அடுத்த வளர்பதியில நான் கல்யாணம் கட்டிக்கலாம்னு சொல்லுங்க. இருங்க வரேன். நவனிதம்,
நீ ஏன் நான் எது சொன்னாலும் வளர்றேன்னு சொல்றேன்? என் இதயத்தை எக்ஸ்ரே எடுத்து பாரு, அது சொல்லு நான் உன் மேல வச்சிருக்கிற பைத்தியத்தை பத்தி. எக்ஸ்ரே வேற எடுக்கணுமா? அதான் மூஞ்சியே சொல்லுத. அப்கோர்ஸ் நீ கரெக்டா தான் சொல்லிருக்கிறேன். நவநீதம், நீ அந்த கருடாழ்வார கல்யாணம் பண்ணிட்டு ஆயுசு பூரா அழுதுகிட்டு அம்போன்னு நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். கேவலம் கிராமத்துல கல்லுலையும் முள்ளுலையும் வளர வேண்டிய பொண்ணா நீ? பட்டணத்துல படாடோபத்துல பவனி வர வேண்டிய பைன் கிளி நீ. பரம கோரமான அந்த ஆழ்வாருக்காவா நீ பிறந்த? இந்த பால்வடிய முகத்தம் பீட்டர் எனக்கா பிறந்திருக்க நீ? சரிதான், உனக்கு நல்லா கிறுக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல எங்கேயாவது போய் வேப்பல அடிச்சுக்க. வேப்ப மரத்தாரடி, எனக்கு மேல இருக்கிற கிறுக்கு போவாது. நவநீதம், நீ அந்த காட்டான கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல கட்ட வண்டியில போறேன்னு சொல்றியே, இந்த பீட்டர் கல்யாணம் பண்ணிக்க பட்டணத்துல மீட்டர் போட்ட வண்டியில கூட்டிட்டு போறேன். என்ன என்னமா பேசிக்கிட்டு இருக்க? இல்லையே, நான் உள்ளதான் சொல்றேன். நவநீத், நமக்கு எதிராக ஒரு சதியே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் இருக்காரு, அவர் உங்க ஆஸ்பத்திரில இருந்து போறான்னு சொல்றாரு. எப்படி போலாம்? அட்லீஸ்ட் 2 மாசம் நீ பெட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேணாம்? என்ன வைத்தியம் பார்த்து கிடைக்கிறார் அவரு? சார் என்ன சொல்லிட்டு இருந்த? அங்க போலாமா? நான் என்ன சொல்லியே, நான் என்ன சொல்றேன்? அங்க பாக்காதையா, என்னப்பா உண்மையை சொல்லு. கேட்டதெல்லாம் சாதாரணம் சார். இந்த ஆள் சொல்றாரு உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா இந்த ஆள் தான் வைத்தியம் பார்ப்பானோ, பெரிய வைத்தியம். ஆழ்வார், நான் அப்படியா சொன்னேன்? அது சொல்ல, நான் வந்து அவருக்கு உடம்பு வலிச்சதுன்னா நான் தான் புடிச்சு விடுவேன்னு சொன்னேன். ஆள் ஏமாந்தா உடம்பு பிடிச்சு விட மாட்டானே சார். உங்க முகத்துக்காக பார்த்தேன் சார். இல்லன்னா சார், ஒரு பொம்பளை கிட்ட போய் இங்கிலீஷ் பேச்சில காதல் பண்றாங்க சார், காதல். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பீட்டர். வர வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னால இந்த நர்சிங் ஹோம்க்கு கெட்ட பேர். நாளையில இருந்து உனக்கு வேலை கிடையாது. You are dismissed. பீட்டர், பீட்டர், நர்ஸ் கச்சரை கொண்டா. இந்த ஆளை வேலை பெட்ல போடு. துணியை ஓட்டு மூடு. இது பாருங்க, இந்த இடத்துல இனிமே நம்ம இருக்கவே வேண்டாம். நான் ஆமாங்க, இங்க இருக்கவே வேண்டாம்னு நான் முடிவு செய்துட்டேன். காரணம்? வேற நல்ல டாக்டர் கிட்ட பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். முரளி கிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவருடைய சிகிச்சையிலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்துட்டியா? உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்யலாம்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சீதா, வேற டாக்டர் சிகிச்சை செய்தா நான் பிழைச்சிருவேன் நீ உறுதியா நம்புறிய? கடவுள் என்னை கைவிட மாட்டார்னு நான் நினைக்கிறேங்க. கடவுளை நீ நம்பும் போது இந்த இடத்தை விட்டு ஏன் போகணும்? என்னவோங்க, என் மனசு இங்க அமைதியாவே இல்லை. அதுக்காக ஒரு நல்ல டாக்டரோட மனசை நோக செய்யலாமா? நாம இங்க இருந்து புறப்படுறோம்னு தெரிஞ்சா முரளி எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? சீதா, நான் டாக்டரை கூட பிறந்த சகோதரனை போல மதிக்கிறேன். அவரும் என்ன உயிருக்குயிரா நேசிக்கிறார். என்னை காப்பாத்த எல்லா வகையிலும் முயற்சி செய்வார்ங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு ஏற்படக்கூடிய முடிவு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த இடத்துலயே ஏற்படுத்து சீதா. சுருக்கமா சொன்னா, நான் சாகிறதா இருந்தா கூட முரளி கையாலதான் சாக விரும்புறேன். சீதா, இப்படி ஒரு எண்ணம் உனக்கு உண்டானது கூட முரளிக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயத்தை அடியோட மறந்துரு சீதா. உங்க விருப்பம் அப்படி இருந்தா நான் என்ன சொல்ல போறேன்? நீ உட்காரப்பா. சௌக்கியமா இருக்கியா? ஏன் சௌக்கியத்துக்கு என்னமா குறிச்ச? முரளி, உன்னை பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆச்சுப்பா. என்னமா செய்யறது? ராத்திரியும் பகலும் ஓய்வு இல்லாம எனக்கு இங்க வேலை. அதனாலதான் வீட்டுக்கு வர முடியல. முரளி, நான் உன்னை சொல்றேன், கோச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க. ஒரு அழகான பெண்ணு, BA படிச்சிருக்கா, பெரிய பணக்கார இடம். உனக்கு அவளை கல்யாணம் செய்து தரணும்னு சம்பந்தம் பேச அவங்களே வந்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சம்மதிச்சா? அம்மா, நான் கல்யாணம் செய்துக்கணும் தானே நீங்க விரும்புறீங்க? ஒரு தாய் வேற எதை விரும்ப முடியும்? கல்யாணம் செய்துக்க எனக்கு பூர்ண சம்மதம்மா. தம்பி, நீ உண்மையாவா சொல்ற? உண்மைதான். ஆனா வேணுனுடைய ஆபரேஷன் வெற்றியா முடிஞ்ச பிறகு
உங்க விருப்பப்படியே நான் கல்யாணம் செய்துக்கிறேன். முரளி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, நீ பெண்ணை பார்க்க வேண்டாம்? வேண்டாம், எல்லாம் நீங்களே பார்த்து முடிவு செய்திருங்க. வணக்கம்யா. எதுக்கு டிரைவர் சித்தார் கொண்டு வந்திருக்கீங்க? நான் தான் கொண்டு வர சொன்ன சீதா. உன்னை பாட சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. முத்து, அதை அங்க வச்சிரு. சீதா, வாங்கம்மா. உட்காருங்கம்மா. நீ எழுந்திருக்க வேண்டாம் தம்பி, உட்காரு. சீதா, நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மகன் கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சுட்டான். ரொம்ப சந்தோஷம்மா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடுங்க. உன் புருஷனுக்கு ஆபரேஷன் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் கல்யாண ஏற்பாட்டை ஆரம்பிக்கணும்னு சொல்றான். எப்படியோ உன் புருஷனும் நல்லபடியா பழைச்சு எழுந்துருவாரு. என் மகனுக்கும் கல்யாணம் நடந்துடும் சீதா. தம்பி, உனக்கு என்னைக்கு ஆபரேஷன்? 24ஆம் தேதிமா. என் மகனுடைய மனசை நீங்க தான் மாத்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் தீர்க்க ஆயுசா இருக்கணும். நேரமாச்சு, நான் வரட்டுமா சீதா? அதுக்குள்ளே அம்மா. பரவாயில்லையம்மா, இன்னொரு நாளைக்கு வரேன். வரேன் தம்பி. என்னங்க, இவரை உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாம என்ன? சீதா, டாக்டர் எனக்கு பூரண குணமாயிடுச்சு, ஆஸ்பத்திரி விட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. புறப்படுறதுக்கு முன்னால உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் வனஜா. இருளடைஞ்சிருந்த என் வாழ்க்கை மறுபடியும் சுடர் விட்டு பிரகாசிக்க காரணமா இருந்த உங்களை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். என்ன வனஜா இது? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? இல்லைங்க, அவ சொன்னதுல தப்பே இல்லை. வாழ்க்கையில நான் ஒரு மாபெரும் தவறு செய்ய விடாம என் கண்ணில் திறந்ததே நீங்க தான். உங்க முகத்துல விழிக்க கூட முதல்ல நான் ரொம்ப வெட்கப்பட்டேன். குடும்பம்னா 1000 இருக்கும். நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. நேர ஊருக்கு போறியா வனஜா? இல்லைங்க, அவளை டாக்டர் எங்கேயாவது ஓய்வு எடுக்கும்படி சொன்னார். ஊட்டிக்கு போய் ஒரு மாசம் தங்கலான்னு இருக்கோம். ஓ, அப்ப நாங்க வரட்டுமா சீதா? என்ன மறந்துட மாட்டீங்களே? இல்ல வனஜா. அப்போ நாங்க போயிட்டு வரோம். வாங்க, போயிட்டு வரோம். கொஞ்ச நேரத்துல வலி கொஞ்சம் அமைதியா அடாது சீதா, டாக்டர் சொல்றது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். டாக்டர், இப்பெல்லாம் அடிக்கடி மார்வலி ஏற்படுது. என்ன காரணம் டாக்டர்? லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு மார்வலி வரும் வேணும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. நான் தீர்த்துக்கிட்ட விஷயத்துக்கு நான் ஏன் டாக்டர் பயப்பட போறேன்? சீதா, நீ இப்படி அழக்கூடாது. வாழ்க்கையை ரொம்ப லேசா நினைக்கணும். எது நேர்ந்தாலும் சரின்னு தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதை சாதிக்க முடியும்? இல்லைங்க, நான் அழல. டாக்டர், நான் சில விஷயங்களை மன விட்டு பேச போறேன். நீங்களும் இங்கே இருக்கணும். இருக்க வேணும். சீதா, நீ என்ன பரிபூர்ணமா நம்புற இல்லையா? நீங்க இப்படி கேக்குறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இல்ல சீதா, நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கேட்க போறேன். நீ உண்மையா என்ன நேசிக்கிறதா இருந்தா என்ன எதுக்குன்னு கேட்காம எனக்கு சத்தியம் செய்ய தருவியா? ஏன் சீதா தயங்குற? இதுக்காகத்தான் கேட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்காது. நீங்க எது கேட்டாலும் சத்தியம் செய்து தர தயாரா இருக்கேன். சொல்லுங்க. டாக்டர், இவ செய்து கொடுத்திருக்கிற சத்தியத்துக்கு நீங்களும் சாட்சி. என்னுடைய மனப்பூர்வமான ஆசையை நான் இப்ப வெளியிட போறேன். அதை கேட்டு நீங்க 2 பேரும் திடுக்கிடலாம். ஹிருதயம் உள்ள ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்ய நினைக்கிறேன். சீதா, இன்னும் 3 நாள் எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சு நான் இறந்துட்டேன். வராதீங்க டாக்டர், நான் சொல்ல நினைக்கிறத சொல்லி முடிச்சேன். சீதா, அப்படி நேர்ந்தா
நான் உயிருக்குறா நேசிக்கிற டாக்டர் முரளியை நீ மறுவாக செய்து நீங்க எப்படி பேசலாம்? எந்த மனிதரும் மனசால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாமா? வேணும் ஏன் ஏற்படக்கூடாது? நல்லவங்க தங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும். என் எண்ணம் தவறு. இளவதவங்க கண்ணீரும் கம்பளையுமா ஆயுள் பூரா துன்பப்படுறதுதான் நியாயம். அதுதான் மனித சமுதாயத்தின் நீதிய சட்டம். நான் சொன்னதும் செய்ய நினைப்பதும் பாவம் தான் டாக்டர். ஆனா அந்த பாவத்தை செய்யறதுக்காக நான் வெட்கப்படல, பெருமைப்படுறேன். இந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியல. சீதா, நான் உங்களுக்கு என்ன தவறு செய்து என் உயிரே நீங்கதான் என் உள்ளத்திலே வச்சு பூஜை செய்து வந்ததுக்கு தண்டனையாயிடும். பண்பு கெட்டவங்க பழிதானா எனக்கு ஏற்படுத்த வைக்கணும். எப்படி சீதா இது சரியா? ஒரு இளம் பெண் விதவையான பெத்த தாய் தகப்பன் நெஞ்சு துடிக்கிறது இல்லையா? கூட பிறந்த சகோதரர்கள் வேதனைப்படுறது இல்லையா? மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும், தங்கைக்கு புனர்வாழ்வு தரணும்னு ஆசைப்படாத ஹிருதயம் எந்த மனிதனுக்கு இருக்க முடியும்? தன்னோட சேர்ந்து சுகதுக்கங்களை அனுபவிச்ச மனைவிக்கு மறுவாழ்வு அளிக்கணும்னு கணவன் ஆசைப்பட்டான். அது எப்படி தவறாகும், பாவமாகும், பழியாகும்? சமுதாயத்துக்கு பயந்து மத்தவங்க அதை சொல்றதில்லை, நான் துணிஞ்சு சொன்னேன். என் மனசாட்சிக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லி என்னை சமாதானப்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைச்சதை சொன்னேன், விரும்புறத கேட்டேன். அதை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாம போறதும் உன் பொறுப்பு. என்னங்க ஒரு பாட்டு பாட. என் மனசு குழப்பம் அடைஞ்சிருக்கிற இந்த நிலைமையில எப்படிங்க பாட முடியும்? மனசுக்கு அமைதி ஏற்படணும்னா நீ பாடத்தான் வேணும். எனக்காக பாடை சீதா. சொன்னது நீதானா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சம்மதம்
சீதா 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 எப்போ டாக்டர் என்ன பார்த்து டிஸ்மிஸ் அப்ப படுத்த வந்தான். அப்புறம் எங்கம்மா எந்திரிச்சேன். பரவாயில்லையா, இன்னும் கொஞ்ச நாளா சரியா போயிடும். கொஞ்ச நாள் என்ன, டாக்டர் இப்பயே வந்து பீட்டர் உனக்கு உத்தியோகம்டான்னு சொல்லட்டும், உடனே நடமாடுறனா இல்லையா பாரு. சரி சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா புள்ளகாரா, ஆழ்வாரா, புள்ளகாரா, அம்மா புள்ளகாரா, அப்பா என்ன புள்ளகாரா படுத்துக்கிட்டே இருக்கிற? காத்தரை கூட்ட பலூன் மாதிரி ஆயிட்டிய. ஏற்கனவே நல்ல உடம்பு உனக்கு. வா ஆழ்வார், உட்கார். பாத்தியா இந்த உடம்புல என்ன இருக்குது? ஏன் உயிர் இருக்குது. அம்மா நீ நானு கவலைப்பட்டு என்ன பண்றது? அது அதுக்கு வேலை வர வேண்டாம். ஆமா, எங்க வந்த? சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தியா? கரைய போட்டானே பீட்டர். போகட்டும், நான் உன்ன அப்படி இப்படி பேசியிருப்பேன், நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. சே, ஆழ்வார் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனத்துலயும் மண்டையிலயும் ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே. நவனி, எப்படி இருக்குத? நாங்க சௌக்கியமா தான் இருக்கிறோம். பீட்டரு, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நான் ஊருக்கு புறப்பட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம், எனக்கு நவனியத்துக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நிச்சயமாவா? ஆமா, எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம். அத்தானா? அதெல்லாம் தான் அட்டை அனுப்புறேன், தவறாம கல்யாணத்துக்கு வந்துரு. ஒருத்தப்படாத. நவநீத், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கைய முடியாம நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை பத்தி டாக்டர் ஆகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அவரும் உனக்கு பழையபடி வேலை கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. இனிமே வேலை கொடுத்தா என்ன, கொடுக்காம இருந்தா தான். அப்ப சத்தா நான் வர்றேன். நவநீத், இந்த புண்பட்ட நெஞ்சத்துல கடைசியா ஒரு ஆசை நிறைவேற்றவே நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் குழந்தை குட்டி பிறந்து அதுக்கு ஏதாவது உடம்பு வந்தா அனாதையா எங்கேயாவது கொண்டு போய் சாவடிச்சிடாதீங்க. நேரா என் கையில கொண்டு வந்து விடுங்க. என்னை நீங்கள் வஞ்சித்து விடுவீர்களா? சீதா, உங்கள் உயிர் நண்பருக்கு நீங்கள் துரோகம் செய்வீர்களா? என்னை பற்றி இப்படி ஒரு தவறான எண்ணம் உனக்கு ஏற்படலாமா சீதா? மனிதனின் மனம் சில சமயங்களில் சலனத்திற்கும் சபலத்திற்கும் அடிமையாவது இயற்கை டாக்டர். நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் என்று இன்றுதான் துடிக்கிறேன் சீதா. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் என் கணவருக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக எண்ணாதீர்கள் டாக்டர். அந்த நினைப்பில் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள். மனதால் கற்பனை கூட செய்து பார்க்க மாட்டேன் சீதா. கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதுதான் பெண்களின் சிறப்பு என்று அவரும் நினைக்கலாம், நீங்களும் நினைக்கலாம். ஆனால் டாக்டர், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் பூஜிக்கும் தெய்வமான என் கணவர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். எந்த காரணத்தை கொண்டாவது என் கணவர் என்னை விட்டு பிரிந்தார், அதற்கு அடுத்த நிமிடமே என் உயிரும் என் உடலை விட்டு பிரியுமே தவிர அவருக்கு பின் நான் வாழ்வேன் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். அவர் உயிரை பறிக்க தெய்வமே சூழ்ச்சி செய்தாலும் சரி, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள எனக்கு தெரியும். அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் டாக்டர். உன் கணவருடைய உயிரை காப்பாற்ற என் உயிரையே கொடுப்பேன் சீதா, இது உறுதி. உனது உயர்ந்த பண்பின் மீது ஆணை. கீழ்த்தரமான எண்ணங்கள் என் நெஞ்சத்தில் என்றுமே உருவானதில்லை சீதா, என்றுமே உருவானதில்லை. நான் ஒரு உத்தமமான தாய்க்கு பிறந்தவன், உயர்ந்த லட்சியங்களை கொண்டவன், உன்னதமான தொழிலை செய்பவன். இன்னும் 2 நாள் நாளைக்கு எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஏற்பாட்டை செய்து முடிக்கணும் நான் நினைக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் பேசி எனக்கு அதிகத்தை உண்டாக்குறீங்க. பயப்படுறதுனால எந்தவித பலனும் ஏற்படாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நீ போய் நம்ம வக்கீலுக்கு போன் செய்து அவரை வர சொல்லு. வக்கீலுக்கா? உயிர் எழுத போறேன், அதுக்கு வேண்டிய ஏற்பாடோட அவரை வர சொல்லு. இதெல்லாம் எதுக்குங்க? தயவு செய்து நான் சொல்றது கேள் சீதா.
நீ போகலன்னா நானே போறேன். வேண்டாங்க, நானே போயிட்டு வரேன். உயிரை எழுதி வைக்கணும்னு அவருக்கு பிடிவாதமா இருக்காரு. கொஞ்சம் வரீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். சீதா, உயில் எழுதி முடிக்கணும்னு உன் கணவர் சொல்றாரா? தான் பிழைக்க மாட்டோங்க உறுதியான எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்காதுங்க. எதுக்கும் முன்னேற்பாடா செய்து வைக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுல ஒண்ணும் தப்பில்லை. அவரே இல்லாத போது சொத்தை பத்தி எதுக்கு கவலைப்படணும்? எல்லாம் உன்னுடைய எதிர்காலத்துக்கு தான். இல்லையா, அவர் இல்லைன்னா எனக்கு எதிர்காலமே இல்லை. அவருக்கு பிறகு நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். இந்த உலகத்துல வாழவே மாட்டேன். இது சத்தியம். நீங்க சொன்னது போலவே எழுதி முடிச்சிட்டேன் சார். கூப்பிட்டீங்களா வேணும்? ஆமா டாக்டர், நான் உயில் எழுதியிருக்கேன். அதுல சாட்சி கையெழுத்து நீங்களும் இவரும் போகணும். உயிலா? வேண்டாங்க, எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். எதுக்கு இப்படி எழுதி வைக்கிறது நல்லதம்மா. மன்னிக்கணும் வக்கீல் சார், தயவு செய்து அதை கிழிச்சேறீங்க. சீதா, நான் செய்ய விரும்புறதை நீ தடுத்துதான் ஆகணும்னா நானே அதை கிழிச்சு போட்டு. வேண்டாம், அவர் நினைக்கிறத செய்யட்டும். கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போடுறேன். இந்தாங்க டாக்டர் சார், நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க. சாப்பாடு ரெடி சார். வச்சுட்டு போ, நான் பிறகு சாப்பிடுறேன். குட் மார்னிங் சார். கடை ராத்திரி வச்ச சாப்பாடு அப்படி இருக்குங்களே. நீ போய் ஆபரேஷன் தியேட்டரை கிளீன் பண்ணு. நாளைக்கு ஸ்பெஷல் வார்டுல இருக்கிற வேணுக்கு ஆபரேஷன். நாளைக்காமா அது? அது ரொம்ப பயங்கரமான ஆபரேஷன்ல. ஆமா, அவரு பிழைச்சாருன்னா அந்த அம்மா செய்த புண்ணியம் தான். நீங்க ஒண்ணு, அவர் எங்கம்மா பிழைக்க போறாரு பாவம். அவரைத்தான் எல்லா டாக்டர்களும் கைவிட்டுறாங்களே. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நீ போய் உன் வேலை கவனி. எங்க போயிட்டு வரீங்க? வீட்டுக்கு போன் செய்தேன். வீட்டுல இருக்கிற நகைங்க பட்டு புடவைங்களை எடுத்துக்கிட்டு டிரைவரை வர சொல்லியிருக்கு. அதெல்லாம் எதுக்குங்க? இன்னும் சரியா 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன ஆசை ஏற்பட்டது. ஆசையா? ஆமா சீதா, நீ கல்யாண பெண் போல சிங்காரிச்சுக்கிட்டு இன்னைக்கு பூரா என்னோடவே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் கல்யாண பெண் போல சிங்காரிச்சுக்கிறதா? இந்த நிலைமையிலயா என்ன அலங்காரம் செய்துக்க சொல்றீங்க? தவறில்ல சீதா, என் விருப்பத்துக்காகத்தானே கேட்கிறேன். என் மனசுக்கு சந்தோஷம் உண்டாகணும். என் வேதனையை நான் மறக்கணும் சீதா. வேண்டாங்க, அதனால என் மனசு எவ்வளவு சஞ்சலப்படும் தெரியுமா? சாக போறவனுடைய ஆசை இது. என் கடைசி வேண்டுகோளை நிறைவேற்றாம போயிட்டமே, பிறகு நீதான் வருத்தப்படுவேன். ஓ சீதா, நான் மனப்பூர்வமா விரும்பி கேட்கிறேன். போ. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயோ, ஒரு வாசல்
கொடுத்தாயோ முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ அழைத்தாயோ ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ எஸ் கம் இன்.